வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் அலர்ட் 24/7 தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இவங்க எதுக்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா CBO, அதாவது சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 120 வேகன்சிஸ் இருக்கு. அண்ட் இதுல ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னங்கிறது இந்த டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்கறது SBI வெளியிட்டிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இது ஒரு பழைய நோட்டிஃபிகேஷன் தான். ஏன்னா ரீஓப்பன் ஆன டேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணல செப்பரேட்டா. பட் நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே சேம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனே பார்த்துடலாம். அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்துக்கிட்டீங்கன்னா 30/6/2025. அதாவது கடைசி தேதி நீங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் பார்த்துக்கிட்டீங்கன்னா 30/6/2025. ஸோ போர்ட்டல் ஓப்பன்ல தான் இருக்கு. நீங்க தாராளமா போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். அண்ட் எங்க போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா bank.sba web/careers/current openings அப்படிங்கிற அந்த பேஜ்ல போய் தான் நீங்க அப்ளை பண்ணணும். அண்ட் என்னென்ன பேசிஸ்ல உங்களுக்கு செலக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ஸ்கிரீனிங், இன்டர்வியூ அண்ட் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி சேர்ந்தவங்க இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 120 வேகன்சிஸ் இருக்கு. உங்களுக்கான அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா நீங்க ஈஸியாக இதில் செலக்ட் ஆயிடலாம். ஏன்னா சர்க்கிள் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால லோக்கல் லாங்குவேஜ் மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்தது வேற என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனி கிராஜுவேட். ஓகேங்களா, நீங்கள் கிராஜுவேஷன் எனி டிசிப்ளின் எதில் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஈவன் மெடிக்கல், இன்ஜினியரிங், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கூட முடிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கணும் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. மற்ற கேட்டகரிஸ் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நார்ம்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அண்ட் as well நீங்கள் மினிமம் 2 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஸ்கெட்யூல் கமர்ஷியல் பேங்க்லையோ இல்லை எனி ரீஜனல் ரூரல் பேங்க்லையோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி மஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரீடிங், ரைட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எங்கே போய் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜருக்கு ஆன்லைன் டெஸ்ட் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்டிவ் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் ரெண்டுமே டெஸ்ட் இருக்கு. அண்ட் ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் கூட கொடுத்துட்டாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேங்கிங் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் உங்களுக்கு செக் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் 30 மினிட்ஸ் நடக்கும் 50 மார்க்ஸ்க்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக நீங்கள் சிலபஸ் பார்த்துக்கலாம். அண்ட் இதுக்கான ரெமுனரேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 48,480 rupees அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் ஆல்சோ உங்களுடைய எல்லாமே உங்களோட ஹால் டிக்கெட், உங்களுடைய கால் லெட்டர் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன அந்த பேஜில் தான் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செப்பரேட்டாக எதுவுமே உங்களுக்கு லெட்டர்லாம் போட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் நிறைய வேரியஸ் இடங்களில் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். நாளையும் நம்பி வேலையும் நம்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.